அப்புறம் டே 2 ஆஃப் நானும் மீன் வளர்ப்பேன்டா மாப்பிள்ள. காலைல எந்திரிச்சு நம்ம மீனுங்களில் போய் ஃபுட் போடலான்னு பார்க்கும்போது மீனுங்க வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு மேலே வரும்போது பார்த்தேன். செம்ம அழகு. பீட்டானாலே அழகு தானே. வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே பப்ளிஸ் கட்டியிருக்கான் வெள்ளையா ப்ரீடிங்க்கு. டே என்னடா இது அப்படின்னு கேட்டால் அவன் காதல் பற்றி என்ன தெரியும் உனக்கு? யாரையா காதலிச்சிருக்கிறியா? என்னடா நம்ம பையன் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறான், சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம பையனுக்கு வந்து நல்லபடியாக ஒரு பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணிட்டு மணமகள் தேவைன்னு நேராக நம்ம போன இடம் தான் சென்னை பெட்ஸ் மார்க்கெட் அக்வேரியம். வெளியே பார்த்தா கலக்கல லவ் பேர்ட்ஸு, உள்ளே பார்த்தா ஒருத்தர் நல்லா 1.5 கிலோக்கு 10 கிடக்குறான். இந்த பக்கம் பார்த்தா கோல்டு ஃபிஷ் குளோவாக இருக்குது. சரி நம்ம பெட் செக்ஷன் போயிட்டு நம்ம எங்கே இருக்குது, இங்கே தான் பீட்டா செக்ஷன் பார்த்தேன். அண்ணன்ட்ட சொல்லி கரெக்டாக நம்ம பசங்க தேவை மாதிரி 2 மணமகளை பிடிச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு சர்றன்னு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நம்ம வெள்ளையனுக்கு வந்து டேங்க் செட் பண்ணிவிட்டு உள்ள வாட்டர் பாட்டில் வந்து ஃபீமேல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு சும்மா ஃபீமேலை காட்டினோடனே நம்ம பையனோட மைண்ட் வாய்ஸு பிரிச்சு மேஞ்சிருவேன். எப்படி கண்டிப்பாக பாஸ்கஸ் எல்லாம் மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வந்து எக் வந்து ஹேட்ச் பண்ணி ஃப்ரைஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது.